கோவை அருகே பள்ளத்தில் சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் போராடி மீட்டிருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். எவ்வளவு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு இந்த யானை மீட்கப்பட்டிருக்கு மோகன்? கோவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. குறிப்பாக யானைகள் பெருமளவில் இருக்கிறது. இந்த யானைகள் நள்ளிரவு நேரங்களில் உணவுக்காக அவ்வப்போது வனத்தை ஒட்டிய கிராம பகுதிகளுக்கு வருவது வழக்கமாக இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கோவை தீத்திப்பாளையம், குப்பனூர், கரணிமடை பகுதியில் ஒற்றை யானை கடந்த 10 நாட்களாக உலாவி வந்தது. இந்த நிலையில் இன்று காலை அந்த யானையானது அந்த பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் சேற்றில் சிக்கியிருப்பது தெரிய வந்தது. அந்த யானை ஏற்கனவே, அதாவது நள்ளிரவு நேரத்தில் உலா வரும்பொழுது சேற்றில் சிக்கியதா என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் அந்த தோட்டத்தை சார்ந்தவர்கள் காலையில் பார்க்கும் பொழுது, காலை 6 மணி அளவில் அந்த தோட்ட பகுதிக்கு பணிக்காக செல்லும் பொழுது யானை சேற்றில் சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். வன ஊழியர்கள் நேரடியாக சென்று பார்த்த பொழுது அது பெண் யானை என்பது தெரிய வந்தது. உடனடியாக அதனை மீட்பதற்காக ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்ட அந்த இயந்திரங்களை வைத்து யானையை, காட்டு யானை என்பதனால் பாதுகாப்புடன் யானையை மீட்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது ஒரு ஆழமான ஒரு குழி போன்ற இடத்தில் அந்த சேற்றில் யானை சிக்கியிருப்பதன் காரணமாகவும், அந்த யானை மிகவும் சோர்வுடன் இருப்பதன் காரணமாகவும் மீட்பு பணியில் கடும் சவால்கள் நிலவி வருகின்றன. ஆனாலும் கூட அந்த யானையை பாதுகாப்பாக அந்த சேற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி யானை செல்வதற்கு உண்டான பாதைகளை வழிவகுத்து யானையை வனத்திலிருந்து அந்த வனத்தை நோக்கி குழியிலிருந்து வெளியேற்றுவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த யானை இந்த பகுதியில் சிக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் எனவும், அதே போன்று வீடியோ எடுப்பதற்காகவோ ரீல்ஸ் எடுப்பதற்காகவும் அந்த பகுதிகளுக்கு அந்த இளம் பட்டாளம் முற்று முகாமிட வேண்டாம் என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாக வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய சூழலில் யானையை சேற்றிலிருந்து வெளியேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக வனத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.